அண்மை செய்தி. சென்னையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தற்பொழுது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை ராயபுரம் பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகளின் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 194 வாக்கு மையங்களுக்கு தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்படுகின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயபுரம் தொகுதியில் தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக தற்பொழுது அனுப்பும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். பாய் கூப்பிடுங்க பாய். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு நாளை காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கக்கூடிய இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 194 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கிருந்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த லாரிகளில் அனுப்பக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரடியாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக நமக்கு ராயபுரம் தொகுதியில் 194 வாக்குச்சாவடியில் இருக்குது. அந்த வாக்குச்சாவடி காலையில் போலிங் பர்சனல் அங்கே வாக்குச்சாவடியில் வேலை செய்யக்கூடிய ஆளுகள் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எந்தெந்த பூத்து ஆர்டர் கொடுத்து அனுப்பியாச்சு. காலையிலே லஞ்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதற்கு இங்கே ஒவ்வொரு ஜோனல் பார்ட்டி இருப்பாங்க, 18 ஜோனல் பார்ட்டி. அந்த ஜோனல் பார்ட்டியில் இவிஎம்ஸு, மெட்டீரியல்ஸு, ஃபார்ம்ஸ் எல்லாமே, அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீல் சேர் இருக்குது. இந்த வீல் சேரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு ஜோன் வைஸ் இங்கே ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். லாரிகளில் போகும்போது அந்த பாதுகாப்புக்காக நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் சார்? அவங்க கூட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் காவல்துறை அலுவலர்கள், ஆயுதமேந்திய காவல்துறை அலுவலர்கள் போகிறாங்க, அவங்க கூட இருப்பாங்க. தொடர்ச்சியாக ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனத்தில் அது அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாளைய தினத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கிருந்து அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட 18 பொருட்கள் அடங்கிய அந்த பொருட்களை அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த இயந்திரமாக வாக்குப்பதிவு இயந்திரமாகட்டும், அதே போல் அந்த மை வைக்கக்கூடிய விரலில் மை வைக்கக்கூடிய மையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அனுப்பக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 194 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறைப்பதற்காக வைக்கக்கூடிய அந்த அட்டை உள்ளிட்டவைகள்லாம் தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக இந்த பணி என்பது சரியாக 2 மணி அளவில் தொடங்கியது. 2 மணி அளவில் தொடங்கி தற்போது வரையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர், அதே போல முதியோர்களுக்கு தேவையானவை உள்ளிட்டவைகள்லாம் தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய அந்த காட்சிகள் என்பது இருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களின் முதன்மை அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் தான் தொடர்ச்சியாக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் அவர்கள் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்கனவே சீலிடப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சீலிடப்பட்ட அறை என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்பாக திறக்கப்பட்டு அதன் பின்பாக அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.